வணக்கம் சூப்பர் ஹீரோஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சினிமா ஃபியூர். மேரல் யூனிவர்ஸில் தேனோஸ், அல்ட்ரான் காங்னு பல பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி யூனிவர்ஸ் இட் செல்ஃப் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஏஷியன் டார்க்னஸ் என்டிட்டி இருக்காரு. அவர் தான் நல், தி காட் ஆஃப் சிம்பயாட்டிக்ஸ், தி கிங் இன் பிளாக். ஆனால் உண்மையிலே இந்த நல் யாரு, இவர் எப்படி உருவானாரு, இந்த சிம்பயாட்டிக்ஸ்லாம் எப்படி வந்துச்சு, வெனமோட நல்லுக்கு என்ன கனெக்ஷன், அண்ட் ஃபைனலி நல்லுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. யூனிவர்ஸ்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் ஃபுல்லாக டார்க்னஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த டார்க்னஸ்ல தான் ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டி உருவாகுது. அந்த என்டிட்டி தான் நல். நல் அப்படிங்கிற இவரு வந்து யூனிவர்ஸ்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டி. இவருக்கு வந்து டார்க்னஸ்ல தான் அதிக பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் இவருக்கு கிங் இன் பிளாக் அப்படிங்கிற ஒரு பேருமே இருக்கு. இவரு வந்து அந்த டார்க்கான ஸ்பேஸ்ல வந்து ஒரு கிங்டம் உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் இந்த செலஸ்டியல் அப்படிங்கிற காட்ஸ்லாம் உருவாகுறாங்க. இவங்க தான் இந்த யூனிவர்ஸ்லாம் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால டார்க்கா இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல வந்து லைட்ஸ்லாம் உருவாக ஆரம்பிக்குது. ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், கேலக்ஸி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த ஸ்பேஸ்ல உருவாக ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து நல்லுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா நல்லுக்கு வந்து டார்க்னஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு லைட் சுத்தமாவே பிடிக்காது. ஸோ அதனாலே பயங்கர கோவத்தோட செலஸ்டியல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற லைட்டோட ஷேடோல வந்து ஒரு ஸ்வாடை எடுத்து ஒரு செலஸ்டியலோட தலையை விட்டுறாரு. அந்த செலஸ்டியலோட தலை தான் நம்ம பல வருஷத்துக்கு அப்புறம் கார்டியன் ஆஃப் கேலக்ஸி மூவில பார்த்து அந்த நோவர் பிளானட் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்த அவங்க பின்னாடி சொல்லலாம். இதுக்கப்புறம் அங்க இருக்கிற மத்த செலஸ்டியல் எல்லாரும் நல்ல வந்து ஒரு டார்க் வாயில்ல அடைச்சிடுறாங்க. வெளிச்சத்துல இருக்கவன் தான் இருட்டை பார்த்து பயப்படுவான், ஆனா இருட்டிலேயே வாழ்றான் அப்படிங்கிற ஒருத்தவனை தூக்கி இருட்டான பிளேஸ்ல அடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நல் வந்து அவர் வெட்டின அந்த செலஸ்டியலோட தலைக்குள்ள ஒரு ஸ்வாடை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறார். அங்கிருந்து அந்த செலஸ்டியலோட காஸ்மிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் சிம்பயாட்டிக்கை உருவாக்குறாரு. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் உருவாக்குன ஒரு சிம்பயாட்டிக். அது வந்து ஒரு புரோட்டோடைப் சிம்பயாட் அப்படிங்கிற விஷயத்தை அவரே சொல்லியிருப்பாரு. இவர் அந்த சிம்பயாட்டிக் ஸ்வாடை உருவாக்குறப்ப ஹேமர் அண்ட் ஃபயரை யூஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாரு. அப்போ அந்த ஹேமரை வச்சு அடிக்கிறப்ப ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்டை பார்த்து அந்த சிம்பயாட்டிக் வந்து ரொம்பவும் பயந்துருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து அடுத்தடுத்த சிம்பயாட்டிக் ஜெனரேஷனுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இதனால தான் வெனம் வந்து சவுண்ட் அண்ட் ஃபயரை பார்த்தா ரொம்பவும் பயப்படும். இதுக்கப்புறம் நல்ல அவர் கிரியேட் பண்ண அந்த சிம்பயாட்டிக் ஸ்வாடை வச்சு நிறைய காட்ஸையும் அண்ட் பவர்ஃபுல்லான பீயிங்ஸுமே டிஃபீட் பண்றாரு. இந்த காட்ஸை காலி பண்ற வேலையை 1000 வருஷத்துக்கு மேல நல் பார்த்துட்டு இருக்காரு. லைட்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலாம் டிஸ்ட்ராய் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நல்ல அவரோட டார்க்னஸை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான பாராசிட்டிக் ஆர்மரை கிரியேட் பண்றாரு. இதை வச்சு அவர் பல காட்ஸை வந்து காலி பண்றாரு. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலேயே இந்த காட்ஸை காலி பண்ற வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. லைட்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அவர் டிஸ்ட்ராய் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நல்லுக்கு முடிவு கட்ட ஒரு ஆள் கண்டிப்பா வந்து ஆகணும். அப்பதான் ஒரு ஆஸ்கார்டியன் நல் கூட வந்து சண்டை போடுறான். அப்போ வந்து நல்லோட அந்த பாராசிட்டிக் ஆர்மரை வந்து நல்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துறான். அவனோட ஸ்வாடியுமே புடிங்கிட்டு போயிடுறான். இப்போ வந்து நல் கிட்ட எந்த ஒரு பவர்ஸுமே கிடையாது. அடிப்பட்டு நல் வந்து ஒரு பிளேஸ்ல போய் விழுந்துடுறான். அவன் வந்து அந்த இடத்துல வந்து சின்ன சின்னதான ஸ்பீசிஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. இவன் உடம்புல இருக்க அந்த மீதி சிம்பயாட்டிக் வந்து அந்த ஸ்பீசிஸ் மேல விடுறான். அந்த சிம்பயாட்டிக் அந்த ஸ்பீசிஸை காலி பண்ணி அதை ஹோஸ்ட் ஆக்கி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நல் தன்னோட டார்க்னஸை யூஸ் பண்ணி ஒரு புது ரேஸையே கிரியேட் பண்றாரு. அந்த ரேஸ் தான் நமக்கு தெரிஞ்ச அந்த சிம்பயாட்டிக்ஸ். வெனம், கார்னேஜ் எல்லாமே இந்த சிம்பயாட்டிக்ஸ் தான். ஆனா பிகினிங்ல இந்த சிம்பயாட்டிக்ஸ் எல்லாமே ஹீரோஸ் கிடையாது. இது எல்லாமே நல்லோட ஆர்மி தான். நல்ல இந்த ஆர்மியை வச்சுட்டு நிறைய பிளானட்ஸ் அட்டாக் பண்ணி லிவிங் பீங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி யூனிவர்ஸ் ஃபுல்லாவே பயத்தை ஸ்ப்ரெட் பண்றாரு. நல்ல இந்த சிம்பயாட்டிக்ஸை மட்டும் கிரியேட் பண்ணாம அவங்கள விட ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற சிம்பயாட்டிக் டிராகன்ஸையுமே கிரியேட் பண்ணாரு. இந்த டிராகன்ஸை யூஸ் பண்ணி நல் டிஃப்ரெண்ட் வேல்ஸை கன்க்யூர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு பாயிண்ட்ல நல்லோட இந்த சிம்பயாட்டிக் டிராகன் அஸ்கார்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா அங்க இருக்கிற ஒரு காட் வந்து அதுக்கு சேலஞ்ச் கொடுக்குறாரு. அவர் தான் நம்ம தோர். தோர் தன்னோட லைட்டிங் பவரை யூஸ் பண்ணி அந்த சிம்பயாட்டிக் டிராகனை வந்து டிஃபீட் பண்ணாரு. அந்த டிராகனோட ரிமைன்ஸ் வந்து ஆஸ்கார்ட்ல வந்து விழுது. அங்க விழுந்த அந்த டிராகன் மேல இருந்த அந்த சிம்பயாட்டிக் வந்து அங்க இருக்கிற ஆஸ்கார்டியன் வந்து ஹோஸ்டா சூஸ் பண்ணிடுது. இது வரைக்கும் அந்த சிம்பயாட்டிக் வந்து டார்க்னஸ் மூலமா தான் அந்த சிம்பயாட்டிக்ஸ்க்கு பவர்ஸ் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து லைட் மூலமா அந்த சிம்பயாட்டிக்ஸ்க்கு பவர் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுங்களுக்குலாம் லைட் மூலமா பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சோம்னா இதுங்களுக்கு நல்ல சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா நல்ல வந்து இந்த சிம்பயாட்டிக்ஸ் வந்து ஒரு ஸ்லேஸா தான் ட்ரீட் பண்ணிருப்பாரு. அதனாலேயே இதுங்களுக்கு நல்ல சுத்தமாவே பிடிக்கல. இப்போ வந்து இந்த சிம்பயாட்டிக்ஸ் எல்லாமே நல்ல வந்து எதிர்த்து நிக்குது. இப்போ எல்லா சிம்பயாட்டிக்ஸும் ஒன்னு சேர்ந்து நல்ல வந்து ஒரு பிளானட் மாதிரி சுத்திடுது. ஒரு பிரிசனுக்குள்ள நல்ல வந்து அடைச்சிடுது. அவர் உருவாக்குன ஒரு கிரியேஷனே அவருக்கு ஒரு ஜெயிலா மாறிடுச்சு. இப்ப இந்த பிரிசனுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரு. என்னதான் அவர் அந்த பிரிசனுக்குள்ள இருந்தாலும் இந்த சிம்பயாட்டிக்ஸ் மூலமா வெள்ள யூனிவர்ஸ்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அவரால் ஃபீல் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு சிம்பயாட்டிக் வந்து ஸ்பைடர்மேன் கூட பாண்ட் ஆயிருக்கும். அதே சிம்பயாட்டிக் தான் அதுக்கப்புறம் எட்டி கூட பாண்ட் ஆகி வெனமா மாறி இருக்கும். இதுக்கப்புறம் தான் நல்ல இந்த பிரசன்ட்குள்ள இருந்து வெளில வந்து எர்த்தை அட்டாக் பண்ண போறாரு. இதை ஏதாவது ஒரு மூவியா எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஏன்னா ரைட்ஸ் வந்து சோனி கிட்டலாம் இருக்கு. அதனால இப்போ வரைக்கும் இந்த வெனம் படத்துல ஸ்பைடர்மேனே இல்லாம ஒரு வெனம் படம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் வந்து சோனி தான். பார்ப்போம் அப்கமிங் மூவில இந்த நல் வந்து வராரா இல்லையா அப்படின்னு. ஸோ இது மாதிரி நல் பத்தி வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஸோ இது மாதிரி வேற வீடியோஸ் சந்திப்போம்.